இங்கு வரவேற்பது இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடத்தை சேர்ந்த பீடாதிபதி கலாநிதி MM ஃபாசில் அவர்களை மேடை கலைக்கின்றோம். sama அப்படி بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. இந்த அன்பான மாலை பொழுதினில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைத்தவனுடைய அருட்கடாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு இன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்து மிக நீண்ட வரிசையில் 33 குழுமங்களினுடைய சொற்சமர் இடம்பெற்று கடந்த 3 மாத முயற்சிகளுக்கு பின்னர் இந்த இறுதி சொற்சமரிலே 2 அணிகளை மோதவிட்டு அதனுடைய முடிவினை எதிர்பார்த்து காத்திருக்கும் இன்றைய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுக்கு அதிதிகளுள் ஒருவராக வருகை தந்திருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் SM ஜுனைதீன் அவர்களே, எங்களோடு இங்கு இணைந்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த குறித்த தொழில்நுட்ப பீடத்தினுடைய பீடாதிபதியும் இந்த அரங்கத்தினை எங்களுக்கு பெருமனது கொண்டு இந்த நிகழ்வினை நடாத்துவதற்காக ஏற்பாடு செய்து தந்திருப்பவருமான அன்புக்குரிய நண்பர் கலாநிதி அப்துல் மஜீத் அவர்களே, எங்களோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய எங்களின் எந்திரி பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் ஹலீம் அவர்களே, மேலும் எங்களோடு இன்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கற்கைகள் அரபு மொழி பீடத்தினுடைய பதில் பீடாதிபதி நண்பர் கலாநிதி ராசிக் அவர்களே, எங்களோடு இணைந்து கொண்டு மேலும் நடுவராக இங்கு கடமை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது பேராசிரியரும் சிரேஷ்ட பேராசிரியரும் முதலாவது சிரேஷ்ட பேராசிரியரும் ஆகிய ரமீஸ் அப்துல்லா அவர்களே, எங்களோடு இன்று இந்த பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு பேராசிரியராக இருக்கிற பேராசிரியர் MIM கலீல் அவர்களே, பேராசிரியர் SM அய்யூப் அவர்களே, கலாநிதி மூத்த உறுப்பினர் K ரகுவரன் அவர்களே மற்றும் துறை தலைவர்களாக இங்கு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய கலாநிதி சாஹிர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய இணைப்பாளராகவும் அதனை நடாத்தி கொண்டிருப்பவருமாகிய இன்றைய தினத்தின் முக்கிய புள்ளி உபவேந்தர் இருக்கிற போதே கடந்த வாரத்தில் அவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் பதவியினை அடுத்து வருகிற கவுன்சிலுக்கு பின்னர் அடையவிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய நண்பர் தமிழ் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக அடுத்த வாரத்திலே பதவி உயர்வு பெற இருக்கிற அன்புக்குரிய நண்பர் அப்துல் ரசாக் அவர்களே, எங்களுடைய சிரேஷ்ட உதவி பதிவாளர் அசர் அவர்களே, எங்களோடு இணைந்திருக்கிற சமூக ஆர்வலர்களே, இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடாத்துவதற்கு உதவி செய்திருக்கிற நடுவர்களே, பாடசாலை ஆசிரியர்களே மற்றும் சமூக ஆர்வலர்களாக எங்களோடு இணைந்திருப்பவர்களே, அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்காக
பெருமுயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மீடியா துறையினரே அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உண்மையில் கலைப்பீடத்துக்கு என்று ஒரு பணி இருக்கிறது. அந்த பணி மாணவர்களை கலை நிகழ்வுகளிலே, பல்கலைக்கழகத்தின் மாணவர்களை கலை கலாச்சார செயற்பாடுகளிலே ஈடுபடுத்தி அவர்களை முழுக்க பாடவிதானங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் அதற்கு வெளியில் சென்று புறக்கிருத்திய செயற்பாடுகளிலே அவர்களை ஈடுபடுவதற்கான முக்கிய பங்கினை ஆற்ற வேண்டியது இந்த கலை கலாச்சார பீடத்தினுடைய முக்கிய பணியாக இருக்கிற அந்த அடிப்படையிலே அது முழுக்க கல்வியினை வழங்குவதற்கான முயற்சி, மல்டி டிசிப்ளினரி என்று சொல்லுகிற பல்துறை இயல்பு சார்ந்த அறிவினை மாணவர்களுக்கு வழங்குவதற்கான முயற்சி, திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சி, இன்றைய நிகழ்வில் அவர்கள் ஈடுபட்டது போன்று உரையாடல் மற்றும் சமூக ஒற்றுமைக்கான மேடையாக அமைகிற முயற்சி, தேசிய முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்கிற மாணவர் சமூகத்தை உருவாக்குகிற போன்ற முயற்சிகளிலே கலைப்பீடங்கள் இன்று தேசத்தில் மாத்திரமல்லாது சர்வதேசத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பின்னணியில் நின்று கொண்டுதான் நாங்கள் இந்த விவாத போட்டியினை அல்லது விவாத சமரினை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக விவாத போட்டியில் மாணவர்கள் பங்கேற்று உங்களை வரவேற்க வேண்டிய, இந்த உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய, உங்களை போற்ற வேண்டிய இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் 6 பீடங்களும் இந்த நிகழ்வில் இணைக்கப்பட வேண்டும் என்பதிலே என்னுடைய இணைப்பாளரும் இந்த மாணவர் குழுவினர்களும் அதிக அக்கறை செலுத்திய போதிலும் 6 பீடங்களிலும் 5 பீடங்களினுடைய அணிகள் முற்றுமுழுதாக பங்கெடுத்திருக்கின்றன. எதிர்வருகிற காலங்களில் அந்த 6வது பீடமான மாணவர்கள் தங்களுடைய பரீட்சைக்கு தயார்படுத்துகிற முக்கிய கட்டத்தில் இருக்கிற அந்த எந்திரி பீடமும் எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளினை பீடத்தின் சார்பில் உங்களிடத்திலே நான் விடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட 33 அணிகளினுடைய மோதலுக்கு பின்னர் என்ன இடம்பெற்றிருக்கிறது? அறிவிலும் வரலாற்றிலும் ஆட்சி முறைகளிலும் நாகரிகங்களிலும் அது மாறி வந்திருக்கிற உலகத்தினுடைய போக்கிலும் ஆழ வேரூன்றிய பாரம்பரியத்தை கொண்டது விவாதமாக காணப்படுகிறது. ஆரம்ப காலம் என்று சொல்லுகிற சோக்ரட்டிஸினுடைய காலகட்டம் முதல், அவருடைய மாணவர்களுடைய காலகட்டத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டம் முதல் நவீன காலம் வரைக்கும் இந்த விவாதங்களின் ஊடாக சமூகத்துக்கான நல்ல நிகழ்ச்சி திட்டங்களையும் ஜனநாயகத்தினுடைய பண்புகளையும் வெளிக்கொணர்வதிலே மிக அக்கறை இனை ஏற்படுத்துகிற ஒரு விடயம்தான் இந்த விவாதமாக இருக்கிறது. அந்த விவாதத்தினை இன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கம் வெளிக்கொண்டு வந்து கருத்து ஆற்றல்களை முன்மொழிய செய்திருக்கிறது. இந்த நாட்டிலும் இந்த தேசத்திலும் உலகத்திலும் இன்று நவீன சமூக மாற்றத்திற்கு ஏற்றவாறு கல்வி கொள்கைகளை ஒவ்வொரு தேசங்களும் மாற்றி வருகிற சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய புதிய அரசாங்கமும் தன்னுடைய கல்விக் கொள்கையினை மாற்றுகிற போது அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய முன்மொழிவுகளினுடைய சாத்தியப்பாடு, அதனுடைய அசாத்தியப்பாடு குறித்த புதிய விவாதத்துக்குள்ளே மாணவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த கைங்கரியத்தை செய்திருக்கிற எங்களுடைய இந்த தமிழ் சங்கமானது போற்றித்தான் ஆகப்பட வேண்டிய ஒன்றாகும். பல்வகைமையான மாணவர்களையும் அவர்களுக்கு இடையிலான பன்மைத்துவம் வாய்ந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பினை இந்த நிகழ்வு எங்களுக்கு தந்திருக்கிறது. நாங்கள் நம்புகிறோம், மாணவர்களுக்குரிய தன்னம்பிக்கையினையும் தலைமைத்துவ பண்புகளையும் குழு திறமையையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கிற ஒரு செயற்பாடாக இது மாறியிருக்கிறது. எனவே பீடத்தின் சார்பிலும் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் அப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்து முடித்திருக்கிற இணைப்பாளருக்கும் அதனோடு இணைந்து செய்யப்பட்ட மாணவர் குழாமினருக்கும் நடுவர்களுக்கும் அனைத்து அனுசரணையாளர்களுக்கும் பீடத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக என்னுடைய பேச்சின் இறுதி கட்டத்துக்கு வருகிறேன்.
நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிற போது, பாடசாலையில் படிக்கிற போது ஒரு தலைமை மாணவனாக இருந்து கொண்டு விவாத குழுவினுடைய தலைவராக இருந்த அன்றைய நாட்கள் எனக்கு ஞாபகம் வந்தன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நான் கல்வி பயின்ற போது 1995 ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பல்கலைக்கழகம் ஒளிவில் வளாகத்திற்கு 98ஆம் ஆண்டு மாற்றப்பட்ட போது, இங்கு கொண்டு வரப்பட்ட போது, உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கிறது, தண்ணியை தாங்கி இருக்கிற அந்த வாட்டர் டேங்குக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிற அந்த கட்டிடத்திலே 2 பீடங்கள் தான் இந்த இடத்திலே அமைந்திருந்தது. ஆரம்பத்திலே ஒன்று கலை பீடம், மற்றது முகாமைத்துவ வர்த்தக பீடம். இந்த 2 பீடங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இப்படியான ஒரு விவாத சமரின் போது நானும் பங்கேற்றிருந்தேன். பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள் அன்று திருவாளர் ரமீஸ் அப்துல்லாவாக கலந்து கொண்டு நடுவராக இருந்தபோது எங்களுக்கு தனிப்பட்ட அடிப்படையில் புள்ளிகளை வழங்கியிருந்தார். அதில் ஒருவருக்கு மாத்திரம் அவர் 10 புள்ளிகளை வழங்கிய அந்த பேச்சினை பெற்றுக்கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவனாக இருக்கிற எனக்கு இதில் நடுவராகவும் ஒரு பீடாதிபதியாகவும் கலந்து கொள்ளுகிற போது எங்களுடைய மாணவர்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கான சில விடயங்களை எனக்குள்ளே கொண்டு வந்திருந்தது. இந்த 2 அணிகளிலும் ஒரு அணி ஆளும் கட்சி நவீன கல்வி சீர்திருத்த கொள்கையினை கொண்டு வருவதற்கு ஆதரவாக அந்த பிரேரணையினை கொண்டு வந்த குழுவினர்கள், மற்றைய தரப்பினர்கள் அதனை மறுக்கிற எதிர்க்கட்சியினர்களாக நின்று விவாதித்த போது, ஒரு பாராளுமன்றத்திலே மக்களுடைய பிரதிநிதிகள் கருத்துக்களை சொல்ல எத்தனிக்கிறது போன்ற ஒரு செயற்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். குழுக்களுக்கு இடையிலே ஒற்றுமை தன்மையினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய வாத திறன்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விவாதத்தை பல்கலைக்கழக அல்லது உயர்கல்வி நிறுவன மாணவர்கள் மத்தியிலே எதற்காக நாங்கள் செய்கிறோம், ஏன் அதை செய்கிறோம்? அவர்களுடைய கருத்தாடலின் ஊடாக, ஏற்கிற கருத்து எதிர்க்கிற கருத்தின் ஊடாக புதிய விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் அவர்களுக்குள்ளே வர வேண்டும். விவாதத்தை வெளிப்படுத்துகிற போது அங்கு பல பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் இந்த மாணவர்களிடத்திலே இருந்து வெளியே வந்திருக்கிறது. அவருடைய எக்ஸ்பிரஷன், அவர்கள் சொல்ல வருகிற கருத்தை வெளிப்படுத்துகிற விதம், தேவைக்கு ஏற்ப கோபப்படுகிற விதம், மேலும் தன்னுடைய எதிரியினுடைய கருத்தை மறுத்து கருத்து சொல்லுகிற விடயம், தன்னுடைய கருத்தை நிலைபெறாக வெளிப்படுத்துகிற விதம், இப்படி அம்சங்கள் எல்லாம் அங்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது எங்களுடைய மாணவர்கள் செய்திருந்தாலும் கூட இதில் பெரும்பாலும் எல்லோரும் அமைதி போக்காக தன்னுடைய கருத்தாடலை முன்வைக்கிற அந்த பாணியில் இருந்து தவறி இருக்கிறார்களா என்கிற கேள்வியினை நடுவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமர் ஃபைசானா அவர்கள் என்று சொல்லுகிற முதலாவது அணியினுடைய தலைவி ஆரம்பிக்கிற போது அங்கு கூடுதலாக உணர்ச்சி ததும்பி இருந்தது. ஆனால் அவர் முடிவுரையினை தொகுத்து கூறுகிற போது அதில் ஒரு அமைதி போக்கு இருந்தது. பல்கலைக்கழகத்திலே பயிலுகிற மாணவர்களும் அங்கிருக்கிற பேராசிரியர்களும் அந்த பேராசிரியர்கள் உருவாக்குகிற மாணவர்களும் சிந்தித்து கதைக்கிற, வெட்டி பேசுகிற, மறுத்துரைக்கிற அந்த ஆற்றல் அவர்களின் மத்தியில் வளர வேண்டும். இது 2 அணியினரிடத்திலும் மிகச் சிறப்பான விவாதம் இருந்த போதிலும் கூட அவர்கள் இன்னும் அமைதியாக தங்களுடைய கருத்தாடலுக்குள்ளே சிந்தனை பூர்வமாக எங்களை அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அவருடைய கருத்திலே சிந்தனை இருந்தது, புள்ளிவிவரங்கள் இருந்தது, ஒப்பீடு இருந்தது, இலங்கையோடு வெளிநாடுகளை ஒப்பிடுகிற தன்மை இருந்தது. எங்களிடம் இருப்பவற்றை சொல்லி இல்லாதவற்றை அடையாளம் காட்டுகிற தன்மைகள் இருந்தாலும் அது ஒரு அமைதி போக்கை அடைந்திருக்க வேண்டும் என்கிற விடயம் அதற்குள்ளே மிக முக்கியத்துவமாக எதிர்பார்க்கப்பட்டது. எனக்கு பின்னர் என்னை விட சிறப்பான வித்துவான்கள் இங்கு இருக்கிறார்கள். இலங்கையினுடைய, நான் சொல்லிவிட்டேன், பல்கலைக்கழகத்திலே புகழ்பெற்ற பேராசிரியர் இருக்கிற போது இலங்கையின் தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ரகுபரன் சார் எங்களோடு இருக்கிறார்.
இலக்கிய விவகாரங்களில் ஈடுபடுகிற எங்களுடைய அன்பு சகோதரர் பேராசிரியர் அய்யூப் அவர்கள் இருக்கிறார், எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் கருத்து சொல்ல வேண்டும், உபவேந்தர் அவர்களும் பேச வேண்டும். எனவே நான் மாத்திரம் எல்லா விடயங்களையும் சொல்லிவிடாமல் நான் தொகுத்து 2 பக்கங்களில் எழுதி வைத்தவற்றை அங்கு வைத்துவிட்டுத்தான் வந்தேன். ஏனென்றால் பாசிலுக்கு மைக் கிடைத்தால் எல்லாவற்றையும் பேசிவிடுவார் என்கின்ற காரணத்திற்காக. எனவே நான் அவர்களுக்கு இடம் அளித்து, எங்களுடைய இந்த இறுதி நேரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, எனவே முக்கியமானவர்களுக்கு இடம் அளித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம், வணக்கம்.